ஹைடா கிட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன்டா. பிடிஎஸோட கம்பேக் லைவ், எம்வி, நியூ சாங்ஸ், நியூ ப்ரோக்ராம்ஸ், தள்ளியோட வாங்கிட்டேன் எல்லாம் வருது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸாம் பெரிய ஒரு ப்ராப்ளமே இந்த எக்ஸாம் தான். எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ரெக்கார்ட் நோட் ஒர்க்கு, அசைன்மெண்ட்ஸு, சாம்பிள்ஸு அப்படியே சொல்லி எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால் முடியல. எஸ்சிஏ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ செமஸ்டர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செமஸ்டர் எக்ஸாம் போகுது. ஓகே, உங்களுக்கும் இப்போ செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமில் எல்லாமே நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகேவா? இப்போது நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நான் சாரி கேட்கணுன்னா பல மணி நேரம் கேட்கணும். அதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒன் ஷார்ட்டாக தான் நான் போகலாம். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன் ஷார்ட் வருமா இல்லை 2 ஷார்ட் வருமானு எனக்கு தெரியல. வீடியோவோட எந்த பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியோட நேம் என்னென்னா, சொல்லாத காதல் சாகும் வரை வலிக்கும். எத்தனை பேர்த்துக்கு சொல்லாத லவ் இருக்குது? கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். எனக்கு இருக்குது. அந்த 7 பேர்த்துக்கிட்ட போய் எப்படா லவ் யூ சொல்லுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவுமே வேணாம், நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை காட்டுறாங்க. அதில் வந்து ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து ரொம்ப கோபமாக நின்றுட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனை வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காரு. பட் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எதையுமே யோசிக்கல. அவர் பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டுருக்காரு. அந்த ஃபாதர் வந்து ரிங்கெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ரொசீஜர் சொன்னதுக்கப்புறம், கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஜங்குக்கு வந்து மேலே ஸ்டேஜில் நின்றுருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? அவன் மூஞ்சியை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? இவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக மயூரியை கழட்டி விட்டுட்டு வந்த. டேய், நானே அவன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்டா. நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக என்ன? எங்கள் அப்பா அவர்னால தான் இவ்வளோ பெரிய டார்ச்சர். எங்கள் அப்பா மட்டும் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்னா ஏன்னா நான் மயூரி கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். டேய், நான் மயூரி கால் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கானா. அவங்க அண்ணா கால் பண்ணி சொல்கிறான், ஜங்கு நீ ஒரு 2 டைம் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் அவங்க அப்பாட்ட. டேய், அறிவு கட்டத்தனமாக வளராத. எங்கள் அப்பா கிட்ட நான் அவ்வளோ கேட்டேன். எங்கள் அப்பா நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு கட்டி வச்சிட்டாரு. எனக்கு மட்டும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? என்னமோ. ஆனால் ஜங்கு, நான் சொல்கிறேன், நீ மயூரி எப்படி சமாதானப்படுத்த? டீ கொஞ்சம் நிப்பாட்டுங்கடா, நானே டென்ஷனில் இருக்கேன். சும்மா மயூரின்ட்டு அப்படி எப்படி சமாதானப்படுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அப்பா வந்து கரெக்டாக வரும்போது ஜங்குக்கு இருந்துட்டு, டே அப்பா இன்னும் பேசாதீங்க. ஹாய் அங்கிள். என்னப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அங்கிள். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு, டேய் இங்கே பாரு, நான் சொன்னங்காட்டி தான் நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்க. அவன் கூட தான் நீ வாழ்கிற. வேறு எதையும் நினைக்காத. வேறு யாரும் கிடையாது. அப்படி மட்டும் இவன் ஏதாவது கஷ்டப்படுத்தின நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். சரியா? சரிப்பா, எத்தனை தடவை அதே சொல்லுவேன். எனக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணும். புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு நின்றுருக்கும்போது பக்கத்தில் இருக்கவர் பார்க்குறாரு. என்னடா 2 பேர் இது குசு பேசிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது கரெக்டாக ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இவரும் ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம்லாம் போகுது. நைட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு இவங்க 2 பேரை மட்டும் தனியாக வீட்டுக்கு அனுப்பும்போது ஜங்குக்கு வந்து ஒன்றுமே பேசல. காரில் வந்து அவ்வளோ அமைதியாக வராது.
பக்கத்தில் இருக்க பர்சன் வந்து பார்க்குறாரு, என்ன இவன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட வீடு வந்துடுது, ஜங்குக்கோட வீடு வந்துடுது. அந்த வீட்டில் வந்து போய் இறங்கிட்டு ஜங்குக்கு வந்து ஒன்றுமே பேசல, அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. இவர் பார்க்குறாரு, இவர் லக்கேஜ்லாம் அவர் காருக்குள்ளே கொண்டு பார்க்குறாரு, என்ன இவன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லி அவர் கார்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போகும்போது வீடு கொஞ்சம் நார்மலாக ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்குது, சின்ன வீட்டில் இல்லை, கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு 2 ரூம் இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாரு, அந்தா அதுதான் ஒரு ரூம், இது என் ரூம், நீ ஒரு ரூம்குள்ளே இருக்கணும், நான் என் ரூம்குள்ளே இருக்கணும், நீ என் ரூமுக்கு வரவே கூடாது அப்படின்னு மட்டும் சொல்கிறார். வேறு எதுவுமே அவர் பேசல. அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூம் போயிடறாரு. இவர் பார்க்குறாரு, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட ரூம் சொன்னார்ல, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவரோட திங்ஸை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே கல்யாணமாகி 1 வாரம் ஆகுது. அந்த 1 வாரத்தில் வந்து ஜங்குக்கு வந்து அவர்கிட்ட சுத்தமாக ஒரு வார்த்தை கூட பேசல. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஜங்குக்கு வந்து அவருக்கு மட்டும் ஃபுட் செஞ்சுட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இவருக்கு சமைக்கணும்னு கூட அவருக்கு தோணலை. அவர் பாட்டுக்கு அவருக்கு சமைக்கிறாரு, அவருக்கு எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த 1 வீக்கில் என்ன இருக்கும்னா, ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மயூரி, அவளை வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி, நான் எப்படியாவது அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ என்னை விட்டு போகிறாருன்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி ஜங்குக்கு என்ன பண்ணிட்டாரு, மயூரியை வந்து அவர் சமாதானப்படுத்திட்டாரு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மயூரியும் ஜங்குக்கும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. மயூரியும் ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு ஒரு மாலுக்கு போய் வந்து மயூரிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மயூரி ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே வந்து டேயோட சித்தி, அவங்க அம்மாவோட தங்கச்சி, தூரத்து சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கும் மயூரி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ யோசிச்சுட்டு ஒன்று விட்டுடுறாங்க. 1 வீக் கழித்து டேயோட ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலியில் வந்து இவங்க 2 பேர்த்த பார்க்கறதுக்காக வராங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை கான்டாக்ட். அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வரும்போது டேயோட அம்மா வந்து கேட்குறாங்க டே கிட்ட, நீ சந்தோஷமாக தானப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஓகே அது டே தான், அது டேயோட ஃபேமிலி, அங்கே அந்த கல்யாணம் பண்ணது டே தான், ஓகேவா. டேயோட அம்மா வந்து டே கிட்ட கேட்குறாங்க, நீ சந்தோஷமாக தானே இருக்கேன்னு கேட்கும்போது, எனக்கு என்னம்மா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, டெய்லி எனக்கு சமைச்சு கொடுக்குறாரு, அவர் தான் முக்கால்வாசி நான் சமைக்கிறது, என்னால் கிச்சன்கிட்டே விட மாட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது இதை வெளியே நின்று ஜங்கு கிட்ட கேட்டுறாரு. இவர் கிச்சனில் இருக்காங்க, இதை வெளியே நின்று ஜங்குக்கு வந்து கேட்டுடுறாரு. கேட்டதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நான் தான் இவனுக்கு சமைச்சே கொடுக்கல, இவன் ஏன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் பேசாமல் விட்டுருந்ததுக்கப்புறம் அவங்க சித்தி வந்து ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிட்டாங்க. சித்தியும் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்குள்ளே போயிட்டு டே கிட்ட கேட்குறாங்க, டே நீ நிஜமாலுமே அவர் கூட சந்தோஷமாக தான் இருக்கியா? ஏன் சித்தி, ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஏன் என்னாச்சு? இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி அவரை மாலில் பார்த்தேன்டா, ஒரு பொண்ணு கூட இருந்திருந்தாரு, அதுவும் அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்ற போச்சா, இவர் அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கை பிடிச்சிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தார், அதுதான். ஓ அதுவா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வெளியே போனார், எங்களை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனார். ஏன் சித்தி? இல்லை உனக்கு தெரியாதோன்னு சொன்னேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லட்டே. ஓ சரி, இல்லை எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனார் அவர், உங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காரு. ஜங்கு கேட்குறாரு, ஜங்குக்கு பார்த்துட்டு நான் அந்த பொண்ணு கூட போனதுக்கு இன்னும் ரியாக்ட் பண்ணலன்றதை விட அவர் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்லாம் ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, டேயோட பேரண்ட்ஸ்லாம் டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நைட் கிட்ட வந்து கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க நியூ மேரிட் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல, அதனால் வந்து அவங்க நைட் கிட்ட கிளம்பிடுறாங்க, நைட் டைம் கிட்ட வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க கிளம்பி போகும்போது டே இருந்து அவங்களெல்லாம் வந்து அனுப்பி வச்சுட்டு இவர் வீட்டுக்குள்ளே வரும்போது ஜங்குக்கு வந்து கேட்குறாரு, நான் உங்ககிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகல, அப்புறம் ஏன் நீ உங்கள் அம்மாட்ட அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஜங்கிட்டே இருந்துட்டு, ஆக்சுவலி எனக்கு ஒரு ரீசன் தெரியல, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு ரீசன் தெரியல, ஆனால் ஒரே ஒன்று,
எனக்கும் நம்ம கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். நான் படிக்கிற ஸ்கூல், காலேஜ், குரூப், ஃப்ரெண்ட்ஸ், என் ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ், நான் போகிற இடம், நான் போட்டுட்டு போகிற எல்லாம், என் காஸ்மெட்டிக்ஸ், என்னோடய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஒன்று கேட்டால் அதுக்கு அவங்க மறுபேச்சு பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட ஒரே ஒரு ரூல்ஸ், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது. அவங்க சொல்கிற ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. உங்களை கை காட்டினாங்க. எனக்கு ஜஸ்ட் 23. இந்த ஏஜில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணங்காட்டி தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணேன். எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. அது நம்ம கல்யாணத்தன்னைக்கு எனக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா சொன்னது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்லம். நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா யோசிப்பாங்க. நான் இப்படி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் வெளியே போனீங்கன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மா சுத்தமாக உடஞ்சிடுவாங்க. அதனால தான் நான் நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா உனக்கும் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி தானே? எனக்கு இந்த கல்யாணத்தில் துளிக்கூட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. எனக்கு இன்னும் படிக்கணும், நான் நல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓ, நான் லவ் பண்ணிகிட்ருக்க விஷயத்த எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உனக்கே நம்ம கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் பாரு, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன். ஆனால் நம்ம கல்யாணம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. ஒரு 4 மாதம், இல்லை ஒரு 2 மாதம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வெளி உலகத்துக்கு காட்டிக்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் சிப்ளிங்ஸுக்கும் தெரியாத விஷயம் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூம்மேட்டாக இருந்துக்கலாம். ஓகே, 2 months நீங்களும் நானும் ரூம்மேட்ஸ். ஒரு வேளை இந்த 2 monthஸில் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே இருக்க டேஸ்ட்டு கொஞ்சமாவது மேட்ச் ஆகி இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு வேளை நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகலைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஸ்டேஞ்சராக இருந்தீங்களோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு டைவர்ஸ்க்கு அப்புறமும் இருந்துக்கலாம். ஓகேவா? எல்லாம் ஓகே தான். ஆனால் ஏன் 2 மாதம்? ஏன் 2 மாதம்னா கல்யாணமே 1 வாரம் தான் ஆச்சு. 2 மாதம் தேவையில்லை தான், 1 மாதம் கூட ஓகே தான். பட் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் எதாக இருந்தாலும் கண்டினியூஸாக பண்ணால் பழகிடும் ஒரு நம்பிக்கை. ஒரு வேளை 2 மாதத்தில் நம்ம 2 பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டோன்னா எங்கள் அம்மா அப்பா இன்னும் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ளே என்னோடய கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால தான் ஜஸ்ட் 2 months மட்டும் போதும். ஓ, 2 months எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. ஓகே டீல். ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் பேசினேன்ல, ஆமாம், அதெல்லாம் இதில் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடு. என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? எனக்கே இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு இவ்வளோ நேரம் ஒரு ஐடியாலாம் கொடுத்துருப்பார்ல, அந்த ஐடியா தான் வந்து ஒரு இந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி திரும்ப ஜங்குக்கிட்டே கொடுத்துட்றாரு.
அந்த ஃபோன் கொடுக்கும்போது கொஞ்சம் ரூல்ஸ் போடுறாரு டே. என்னென்னா, சியோலில் இருக்காங்க. சியோலில் வந்து ஃபுல்லுமே டேயோட ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. அன்றைக்கி அவங்க சித்தி வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி வேறு யாருமே பார்த்துடக்கூடாது அப்படின்னா ஜங்குக்கு வந்து ஹூடியும் மாஸ்க்கும் போட்டுக்கணும். இது வந்து டே வந்து ரூல்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 2 months மட்டும் ஹூடியும் மாஸ்க்கும் போட்டுட்டு எங்கே வேணாலும் இந்த பொண்ணு கூட போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரூல்ஸ் சொன்னோடனே ஓகே இதுவும் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, சிரிச்சுட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு ரூம் கூட போயிடுறாரு. டே வந்து சிரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. எப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஆனதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கும் மயூரியும் ஒரேயோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு வந்து நேராக மயூரியை வந்து காஃபி ஷாப், அந்த அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே வந்து காஃபிக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு மயூரிக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ தான் அவனை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், அவன் 2 மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டான். ஜஸ்ட் ஷட் அப் ஜங்கு, அவன் சொல்கிறது நீ நம்புறியா என்ன சொல்லு? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் 2 மாதத்துக்கு அப்புறம் மனசு மாதிரி உன் கூட இருக்கேன்னு சொன்னான்னா என்ன பண்ண முடியும்? என்னை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது? ஒரு பொய்யான ஹோப் கொடுத்து எப்போவுமே உன் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா நீ? சொல்லு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? அதுதான் அவன் ஒத்துக்கிட்டான்ல. அவன் ஒத்துக்கிட்டான் நீ சொல்கிற. எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்கல. அவனும் சோட புட்டியும் உனக்கு டேஸ்டி இவ்வளோ மயூரி, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? திரும்ப திரும்ப என் செலெக்ஷனை பற்றி நீ பேசாது சரியா? ஃபைன், பிரேக் முடிஞ்சிடுச்சு, ஒர்க்குக்கு போகலாமா? போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒர்க்கு கிளம்பி போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் நாளாக ஸ்கிப் ஆகுது. இவங்க வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ஜங்குக்கு வந்து சாட்டர்டே மாதிரி ஒரு டைமில் வந்து டே வந்து ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஜங்குக், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மூவி டேட் கூப்பிட்ருக்காங்க, அவங்க கூட நான் மூவி டேட் போகிறேன், நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்களா? இல்லை, வெளியே போகல. அப்படி நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு கீயை நீங்கள் வந்து அங்கே முன்னாடி வச்சுட்டு போயிடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி சொல்லிடுங்க, அப்போ தான் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போகிறதா இருந்தால், அந்த பொண்ணு கூட போகிறதா இருந்தால் ஹூடியும் மாஸ்க்கு போட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை மாட்டி விட்றாதீங்க, என்னால் திரும்ப திரும்ப சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. சரி ஓ தெரியும், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாரு, அவர் மூவிக்கு போகிறாரு. அந்த மூவி வந்து யார் கூடனா போகம் கூட, அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட வந்து அவர் மூவிக்கு போகிறாரு. இந்த பக்கம் வந்து மயூரி வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஒர்க் பார்த்துட்ருக்கேன், என்னாச்சு? எங்கேயாவது வெளியே போகலாமா? உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்கு பார்க்கவே முடிய மாட்டேங்குது, ஆஃபீஸில் தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறோம், வா எங்கேயாவது வெளியே போகலாம், சும்மா சுற்றி பார்த்துட்டு. எனக்கு ஒர்க் இருக்கு மயூரி. எனக்கா வெளியே வர மாட்டியா சொல்லு? சரி வரேன். எங்கே வரணும்? மாலா அங்கே என்னடி சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது, வரேன் சொல்கிறேன். சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க வந்து ஜங்குக்கு வந்து மால் கிளம்பிட்டு போகிறாரு. இவர் வந்து டேக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவங்க வந்து மூவிக்கு போகிறாங்களா, இவங்க வந்து அந்த மாலில் வந்து ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே வந்து மயூரிக்கு டே சொன்ன மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஹூடி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மயூரியை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து மாலுக்கு போயிட்டு அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மயூரி சொல்கிறான், ஜங்கு 4 ரொமான்டிக் மூவி இருக்குது, பார்க்கலாமா ப்ளீஸ்டா? மயூரி எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்காக ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா நீ? சரி ஸ்பெண்ட் பண்ணுறேன், வந்து தொலை, என்ன படத்துக்கு போகலாம்? அந்த படம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டிக்கெட் வாங்கிட்டு போய் உள்ளே உட்காடுறாங்க. இவங்க 2 பேர் ஒரு கார்னர் சீட்டுக்கு முன்னாடி, கார்னர் சீட் தான் அது, 2 சீட் தள்ளி இவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு பக்கத்தாடியே மயூரி
ஜங்குக், இந்த பக்கம் வந்து போகம், அதுக்கு பக்கத்து டே, அதுக்கு பக்கத்துலேயே அவரோட கொலீக்ஸ் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அது ரொமான்டிக் மூவி. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா புதுசாக கல்யாணம் ஆகிட்டு புருஷன் கூட வந்து படம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்துட்ருக்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹஸ்பண்ட் கூட, பாய் ஃப்ரெண்ட் கூட, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, ஒய்ஃப் கூட எல்லாம் உட்காந்துட்டு ரொமான்டிக் மூவி பார்த்தா நல்லா இருக்காது. ரொமான்டிக் மூவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தா நல்லாயிருக்கும். காமெடி, சென்டிமெண்ட்டு, ரொமான்டிக்கு, த்ரில்லர் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஹாரர் மூவி அதுதான் பாய் ஃப்ரெண்ட் கூடயோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பயம் வந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பயமே இல்லைனாலும் பயப்படுற மாதிரி நடிக்கணும். அப்போது அந்த குட்டி குட்டி ரொமான்ஸிக்கில் உனக்கு நீ சில்லி சாப்பிட்ருக்கியா? ஸ்பைசி சாப்பிட்ருக்கனே. அதில் இருக்க ஸ்பைசியை விட அந்த கிஸ் செம்ம ஸ்பைசியாக இருக்கும். இதுக்குன்னே நான் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கும். இருங்கடா உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நான் பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சி காட்டுறேன். சரி படத்தை பார்க்கலாம். அப்படின்னா ஒரு வாரமாக இதை தான் நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிஸ்பை வாங்கியிருக்க? கொஞ்சம் பேசாமல் படத்தை பார்க்குறீங்களா மேடம்? சரிடா ஓவராக பண்ணாத, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே போகமோட மூஞ்சி எப்படியும் மாறுது. போகமுக்கு வந்து டே ரொம்ப பிடிக்கும். டேயும் போகம்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் போகம் வந்து டே லவ் பண்ணுறாரு. பட் டேக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. போகம் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இந்த பக்கம் இதெல்லாம் வந்து மயூரி கேட்டுட்டான். ஜங்குக்கு வந்து படத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மயூரி வந்து இதை கேட்டுட்டு ஜங்கு கிட்ட பார்த்துட்டு, அப்போது நம்ம ஹாரர் மூவி போகலாமா? ஏண்டி படத்தை பாருடி. இல்லை அவன் சொன்னதை கேட்டியா? ஸ்பைசி கிஸ்ஸஸ் நம்ம லவ் பண்ணி ஒரு 6 months இருக்குமா? இது வரைக்கும் ஒரு டைம் கூட நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு கிடையாதுல்ல. இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை, எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மயூரி பக்கத்தடி வந்து கிஸ் பண்ணலான்னு வரும்போது அந்த பிரேக் டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி படம் முடிஞ்சு பிரேக் வந்துருச்சு. போகம் வந்து திரும்பி பார்க்கும்போது போகம் இந்த பக்கம் வந்து மயூரி, ஜங்குக், போகம், டே அப்படி தானே உட்காந்துருக்காங்க. போகம் வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே 2 பேர் கிஸ் பண்ணிக்கல. பட் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது போகம் வந்துட்டு டேயை கூப்பிட்டுட்டு, இங்கே ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் திரும்ப அப்படி திரும்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த பக்கம் சுற்றிட்டு போகும்போது இவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க. பட் கிஸ் பண்ணும்போதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஜங்குக்கு மாஸ்க் போட்டிருக்காரு. அவள் வந்து அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு திரும்ப கிஸ் பண்ணலான்னு போகும்போது எல்லாருமே எழுந்திரிச்சு பிரேக்குக்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குலாம் கிளம்பும்போது ஜங்குக்கு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. சரி எனக்கு வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு வான்னு மயூரி சொல்கிறா. சரி சொல்லி ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, போய் பாப்கார்ன் வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காரு. இவருக்கு ஒரு 2-3 பேர்த்துக்கு முன்னாடி தான் டே நின்றுட்டுருக்காரு. போகமோட டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. டேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. டேயும் நான் ஜங்குக்கை பார்க்கல, ஜங்குக்கும் நான் டேயை பார்க்கல. டேக்கு 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து பாப்கார்ன் வாங்க போயிட்டு அங்கே வந்து அவங்க கேட்குறாங்க சீஸ் போட்டா அப்படின்னு கேட்கும்போது போகம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே போடுங்கன்னு சொல்லும்போது போகம் வந்துட்டு டேக்கு சீஸி பாப்கார்ன் பிடிக்காது, நீங்கள் நார்மல் பாப்கார்னே கொடுங்கன்னு சொல்லும்போது எங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஓ சொல்லி கத்துறாங்க. பட் அது வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்கார்ன் வாங்கிட்டு போகும்போது கூட போகம் வந்து ஜங்குக்கு பக்கத்தடி போகிறாங்க. அதுக்கு பக்கத்தடி டே போகும்போது டேவும் ஜங்குக்கும் இப்போ கூட பார்த்துக்கல. அவங்க வந்து உள்ளே போய் உட்காந்துட்டு படத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு வந்து இல்லை எனக்கு வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சுன்னு சொல்லி மயூரியை வந்து அவர் வீட்டில் இறக்கி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. டே வந்து கொஞ்சம் இடத்துலாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் லேட்டாக தான் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஜங்குக்கு இருக்கும்போது இவர் என்ன யோசிப்பார், இவர் எங்கேயும் வெளியே போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுறாரு. எதுவுமே கேட்டுக்கல. அப்படியே கொஞ்ச நாளாக ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்க கொஞ்சம் பாண்டு, ஏன்னா ஒரே வீட்டில் இருக்காங்க, 2 பேர் பேசிக்காமலாம் இருக்க முடியாதுல்ல. 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு பாண்ட் வருது.
அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு அவங்களுக்குள்ள இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, டேக்கு வந்து ஜங்குக்கு வந்து அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட கொலீக்ஸ், அவரோட ஓன் மேனேஜர் கொலீக்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சொல்கிறாரு. ஒரு நாள் நைட்டு வந்து சொல்கிறாரு. ஒரு இவங்களுக்கு கல்யாணமே ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து சொல்கிறாரு, என் கொலீக்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு வந்து நைட்டு சொல்கிறாரு. டேக்கு வந்துட்டு அப்போ நான் நாளைக்கு லீவ் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவரோட ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் லீவெல்லாம் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு வந்து இவர் ஒரு ரூம் போய் டோர் நாக் பண்ணிவிட்டு டேயை கூப்பிட்றாரு. டே வெளியே வந்ததுக்கப்புறம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இந்த ரூமுக்கு மாற்றிடு, ஏன்னா என் கொலீக்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க நம்ம 2 தனியாக இருக்கிறது தெரிஞ்சிடும், பிரச்சனை ஆகிடும் சொல்லும்போது டே கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியுமே நீங்களும் மயூரியை லவ் பண்ணுறது. அது என் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். என் ஓனருக்கு, என் பாஸுக்கு, என் மேனேஜருக்கு, என் கொலீக்ஸுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. நீ உன் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அங்கே மாற்றி வச்சிரு, நைட்டு அவங்க எப்படி இருந்தாலும் கிளம்பிடுவாங்க, நீ திரும்ப இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து குக் பண்ண போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் டே வந்து இந்த ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பக்கம் மாற்றிட்டுருக்காரு. அந்த பக்கம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜங்குக்கோட ரூமுக்குள்ளேயே போகிறாரு. அவர் இத்தனை நாளில் உள்ளே போய் பார்த்துட்ருக்காரு. அதில் வந்து மயூரியும் ஜங்குக்கு எடுத்த ஃபோட்டோ நிறையா இருக்குது. அப்புறம் இவரோட சின்ன வயசு ஃபோட்டோ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி நிறையா இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, மயூரி கூட எடுத்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து தனியாக ஒரு ட்ராக்குள்ளே போட்டு பூட்டிடுறார். அவர் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வெளியெல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும்ல, அதனால் அவர் சமைச்சிட்ருக்காரு. டேக்கு சமைக்க தெரியாதுங்காட்டி அவர் அங்கே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டே என்ன பண்ணுறாரு, ஜங்கு கிட்டே போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்து போய் ஃப்ரெஷ் ஆகு, ஏன்னா ஜங்குக்கு வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து டே எழுப்பியிருப்பார். இப்போ நீ போய் ஃப்ரெஷ் ஆகுன்னு சொன்னபோது சரின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ஃப்ரெஷ் ஆகலான்னு வெளியே வரும்போது அவரோட பாஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அதனால் வந்து டே தான் போய் கதவை திறக்கும்போது அவங்க எல்லாருமே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்து அங்கே எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் உட்கார சொல்லிவிட்டு ஜங்குக் கிட்ட வந்து அவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஜங்குக் வந்து அவர் நார்மலாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்ககிட்டலாம் பேசிகிட்ருக்காங்க. டே இருந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் டீ காஃபி மாதிரிலாம் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டீயெல்லாம் போட்டுட்டு வந்து அவர் கொடுத்துட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. டே வந்து நம்ம பார்க்குற டே மாதிரி இல்லை, நம்ம பார்க்குற டே தான். பட் அவர் எப்படி இருக்காருன்னா, எப்போவுமே வந்து தலையை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சீவிட்டு, இந்த நல்ல படிக்கிற பசங்கள்லாம் வந்து படிக்கிற பசங்கனாலே நம்மளுக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும், இந்த தலையெல்லாம் நல்லா சீவிட்டு இன் பண்ணிவிட்டு பெல்ட் போட்டுட்டு இந்த காலர் பட்டன்லாம் போட்டுட்டு டை கட்டிட்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அப்படி தான் படத்துலலாம் கட்டுறாங்க. பட் ரியல் லைஃப்லலாம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து டே இருக்கார். இப்போ இவர் கல்யாணத்துலலாம் அப்படி தான் இருந்தார். நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. ஜங்குக்கு வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, டே வந்து இப்படி இந்த மாதிரி இருந்தார், நான் சொன்னல அந்த மாதிரி டே இருந்தார். இப்போ வந்து அவர் நீங்கள் இப்படி யோசிக்கணும், இவர் ஜங்குக்கோட ரூமில் தான் போய் குளிச்சுட்டு டே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து தலைக்கு ஷவர் எடுத்துருக்கங்காட்டி தலையெல்லாம் ஈரமாக இருக்குல்ல, ஸ்வெட் ஆகிட்ருக்கும்ல. டே வந்து இப்போ நான் இமேஜ் ஒன்று காட்டுறேன், அந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கார். ஐயோ அந்த இமேஜ் பார்க்க வரைக்கும் ஒரு வந்துச்சு, அந்த பிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து இவ்வளோ நாள் லாங் ஹேர் இருந்திருக்கும். பட் அவர் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு மாதிரி சீவனங்காட்டி அது லாங் ஹேர் இருக்க மாதிரி தெரியாது. அவர் இத்தனை நாள் வந்து ஸ்பெக்ஸோடு பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு, அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஒயிட் கலர் ஒரு பேண்ட்டு, ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுட்டு அவர் வந்து தலையில் வந்து டவலை வச்சு அந்த தண்ணி அவர் தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கங்காட்டி ஷவர் எடுத்துருக்கங்காட்டி அவருக்கு அந்த மாதிரி தலையெல்லாம்
அந்த மாதிரி டவலை வந்து தலையில் வச்சு அவர் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே தலையை வந்து தொடச்சி விட்டுட்டே அவர் வந்து கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. ஏன்னா கெஸ்டெல்லாம் வெளியே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி தேடி அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. இவ்வளோ ஒரு அழகான ஒரு பையன். ஓகே, இந்த பிக்கில் இருக்க மாதிரி தான் டே இருக்கார். அவ்வளோ அழகாக இருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து நார்மலாக கொஸ்டின் கேட்பாங்கல்ல, எப்படி ஒர்க்கெல்லாம் போகுது. எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க, அந்த போய் இவ்வளோ அழகாக இருப்பானா, ஏன் அந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு அது டே தான் தெரில. ஏன்னா டே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு அவர் வந்து பின்னாடி கூப்பிட்றாரு. டேவை அப்படி கூப்பிடும்போது டே வந்து திரும்புகிறாரு. அவர் லாங் ஹேர் தானே வச்சுருக்காரு. அவர் வந்து கூப்பிடும்போது அது யாருன்னே தெரில, அங்கே யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. டே வந்து திரும்பும்போது அவரோட ஹேரில் இருக்க ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ஜங்குக்கோட ஃபேஸில் வந்து அப்படி படுது. ஒரு மாதிரி ஒரு நம்மளோட நம்ம க்ரஷ் இல்லை, உங்கள் க்ரஷெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்குள்ளேயே ஃபில்டர்லாம் போட்டுட்டு பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் வைப்ரேஷனில். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஜங்குக்கு வந்து டேயை பார்க்குறாரு. எவ்வளோ நாள் பார்த்த டேக்கும் இப்போ இருக்க டேக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி அவர் திரும்பிட்டு சொல்லுங்கள், இல்லை ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, நீ டைனிங் டேபிள் எடுத்து வச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது டே இருந்துட்டு எடுத்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. போகிற டேவே வச்சக்கண்ணு வாங்காமல் ஜங்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். டே வந்து கிச்சனுக்கு போயிட்டார். கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த கொலீக்ஸ் எல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே என்னடா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தால் இப்போ செம்மையாக இருக்கானேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, இவன் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டானே, ஏன் இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் அவருக்கு. ஜங்குக்கு வந்து டே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக்கெலாம் வந்து அவங்க பாஸ்கோட கொலீக்ஸ்கோட ஃப்ரெண்ட்ஸ்கோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டே இருந்துட்டு ஜங்குக் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு போயிடுறாரு. ஜங்குக் டே வந்து டே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. டே குக்கர் எடுப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. சர்வ் பண்ண ஜங்குக்கோட கண் எல்லாத்துக்கும் போய் கடைசியில் டேக்கிட்டே லாக் ஆகுது. திரும்ப எல்லாத்துக்கிட்டே போய் டேக்கிட்டே லாக் ஆகுது. எங்கே சுற்றினாலும் சரி, அந்த பக்கம் வெளியே எங்கேயாவது பார்த்துருந்தா கூட சரி, கரெக்டாக அவரோட கண்ணை வந்து டேக்கிட்டே ஃபிக்ஸ் ஆகுது. இவ்வளோ அழகான ஒரு பையனை எப்படி விட முடியும்? நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அவர் வந்து அந்த மாதிரி அவரோட கண் எங்கே போனாலும் வந்து டேக்கிட்டே ஃபிக்ஸ் ஆகுது. இதை வந்து அவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஓகே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணும்போது சரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இப்படி வந்து அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது டேக்கு வந்து கால் வருது. கரெக்டாக கால் வந்ததுக்கப்புறம் டே என்ன பண்ணுறாரு, காலை எடுத்துகிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்க ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மறைச்சிருப்பாங்க. கிச்சன் பக்கத்தடியே இருக்கங்காட்டி கொஞ்சம் மறைச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த மாதிரி மறைச்சிருக்கும்போது டே என்ன பண்ணுறாரு, அவர் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த சைடு ஹால் கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அப்போ கூட ஜங்குக்கோட கண்ணு டே மேலேயே தான் இருக்குது. அவர் எடுக்கவே முடியல. ஜங்குக்கு அப்படியே டே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, என்னடா உன் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருந்ததே போதும், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கும்போது அவர் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் காலியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கு வந்து பக்கத்தில் யாரும் வந்து உட்காந்தாங்கன்னு பார்க்கல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்றாரு, ஜங்குக் என்னங்க? சாப்பிட்டுட்டு இருந்த ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இவர் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார், பட் என்னங்கலாம் கூப்பிட்டதே கிடையாதா. அதனால் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. டே இருந்துட்டு என்னங்க இல்லை, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, இம்பார்ட்டண்டான ஒர்க் ஒன்று இருக்கான், எனக்கு வேலை இருக்குது,
ஆக்சுவலி நான் லீவ் கேட்டிருந்தேன், அவங்க லீவ் தந்தாங்க. பட் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கான் ரொம்ப எமர்ஜென்சியாக. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கிளம்புட்டா அப்படின்னு கேட்கும்போது சுற்றி இருக்க கொலீக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க ஒர்க்கு பாருங்கன்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி டேவே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி தலையை சரி அப்படின்னு ஆட்டும்போது டே என்ன பண்ணுறாரு, அதே ட்ரெஸ்ஸோட அதே காஸ்டியூமோட வந்து அவர் ஃபோன் ஐடி கார்டு அவரோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. இன்னும் டே சாப்பிட கிடையாதுல்ல, அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. இப்படியே வந்து அன்றைக்கி டே ஃபுல்லுமே ஸ்கிப் ஆகுது. டே வந்து நைட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பார்க்குறாரு இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் குக் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் குக் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் நைட்டு குக் பண்ணி வச்சுட்ருக்கும்போது டே வந்து வராரு. அவர் ரொம்ப டயர்டாக வராரு. வந்துட்டு கதவை டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாரு. ஜங்குக்கு வந்து டே வந்த விஷயமே தெரியாது, இவங்க யாருமே சொல்லலை. டே என்ன பண்ணுறாரு, அவர் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் வந்து நார்மலாக நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று எடுத்து போட்டுட்டு அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது டே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, பழக்க தோஷத்தில் வந்து ரூம்குள்ளே போயிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்கங்காட்டி ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாரு. ஜங்குக்கும் டேக்கும் ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட். திடீர்னு ட்ரெஸ்ஸை கழட்டி திரும்பி பார்க்கும்போது நாங்கள் டே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டே கரெக்டாக நிமிர்ந்து பார்க்குறதுக்கும் ஜங்குக்கும் அந்த மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் டக்குன்னு ஒரு ஐ கான்டாக்ட் வைக்குது. ரெண்டு பேர்த்துக்கு அங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரில. டே வந்துட்டு திரும்பிடுறாரு. டே வந்து ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்காரு. டே வந்து திரும்பிடுறாரு. ஜங்குக்கு வந்து அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ஷர்ட்டை வச்சு மறைச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டிஷர்ட் எடுத்து அவர் மேலே போட்டுட்டு டே கிட்டே கேட்குறாரு, எப்போ வந்த? இப்போ தான் 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓ சாப்பிட்டியா? இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டே வந்து திரும்ப அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ப்ளஷ்ஷாக ஆகிட்டு அவரோட ஒர்க்கை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபுட் வச்சுருப்பார்ல அதை வந்து கொண்டு போய் வந்து அங்கே அவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கும்போது அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க, வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து டேக்கும் வந்து ஃபுட்டு கொடுத்துருப்பாரு. டே வந்து ஒரு நைட் ட்ரெஸ்லாம் போட்டு தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படி ஒர்க் பண்ண மாதிரியே படுத்து தூங்கியிருப்பாரா. ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு, அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்க்குறாரு வீடே அலங்கோலமாக கிடக்குது. அவர் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு இது எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பெட்டுக்கு அவ்வளோ ரூம் போகும்போது அந்த ரூம் வந்து நல்லா அந்த பெட்லேயே அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டார்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் உட்கார்ந்த மாதிரியே தூங்கியிருப்பாரா. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, போய் அவரை வந்து நல்லா படுக்க மாதிரி வச்சுட்டு பிளாங்கெட்லாம் நல்லா போற்றி விட்டுட்டு ஜங்குக்கு வந்து அவர் சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. அவருக்கு வந்து சோஃபாவில் படுக்க போகும்போது டேயோட லிப்ஸ் பார்க்குறாரு. அது அப்படி பிங்கிஷாக அது மாதிரி பவுட்டி லிப்ஸோடு வச்சுட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி சோஃபாவில் வந்து படுத்துக்கிறாரு. சோஃபாவில் வந்து டேயை பார்த்த மாதிரியே அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. அவரால் அப்படி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டே வந்து அவ்வளோ அழகாக பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு பிங்க் கலர் லிப்போட தூங்கிட்டு இருக்கங்காட்டி ஜங்குக்குனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மெதுவாக டே கிட்ட போயிட்டு அவர் ஒன்றுமே பண்ணல, இவரோட லிப்ஸை கொண்டு போய் டேயோட லிப்ஸை வந்து டச் மட்டும் பண்ணுறாரு, கிஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு டச் மட்டும் பண்ணுறாரு. மூவ் எதுவுமே பண்ணாமல் இவர் பாட்டுக்கு பண்ணாமல் படுத்துக்கிறாரு. டேக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவர் நல்லா தூக்க கலக்கத்தில் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சோஃபாவில் போய் படுத்துட்டு டேயை பார்த்த மாதிரியே படுத்துக்கிறாரு. அப்படியே அவரும் அப்படியே டேயை பார்த்துக்கிட்டே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்த்தா வந்து வீட்டில் எதுவுமே இல்லை. வீடு எப்படி வருது, கசகசன்னு கிடக்குது. அதுவும் சண்டே வேறையா, ரெண்டு பேர்த்துக்கும் ஒர்க் வேறு இல்லை. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அதே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்தா காலையில் அவர் அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்த வீடு அவ்வளோ கன்றாவி கோலமாக கிடக்குது. ஸ்நாக்ஸ் அங்கங்கே கொட்டி கிடக்குது, ஃபுட் அங்கங்கே கிடக்குது, பிளேட் அங்கங்கே, ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல கிடக்குது.
டே பார்க்குறாரு, தலையில் கை வச்சுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது ஜங்குக்கு ஐயோ நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு ஓடிடுறாரு. டே வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு டே கிட்ட வந்துட்டு வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை, சமைக்கணுன்னா கூட ஏதாவது வாங்கி தான் சமைக்கணும். என்னாச்சு? நேற்றெல்லாம் வந்தாங்கல்ல, மொத்தமாக அதிலே செலவாயிடுச்சு. ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம், வரியா? சரி, லிஸ்ட் எழுதுங்க, என்னெல்லாம் வேணுமோன்னு 2 பேர் போய் சேர்ந்தே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதிட்டு 2 லிஸ்ட்டாக வந்து எழுதிட்டு இவர் இந்த பக்கம் 2 பேர் சூப்பர் மார்க்கெட் போயிடுறாரு. சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு 2 ட்ராலி எடுத்துகிட்டு 2 பேர் பார்க்குறாங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் நான் வாங்குறேன், அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2 பேருமே ஒவ்வொரு சைடு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது டே வந்து இவங்க 2 இப்படி போயிட்டுருக்கும்போது போகும்போது இவர் இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அந்த சைடு வந்து திங்ஸ் எடுத்துகிட்ருக்காரு, இவர் இந்த பக்கம் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டே வந்து ஒருத்தர் பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி பின்னாடி பிடிச்சி இழுக்கும்போது டே யாருன்னு பார்க்கும்போது என்னோ ஏய் எப்படா வந்த? உன் ப்ராஜெக்ட் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா, நீ இல்லாமல் இந்த 1 மாதம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என் கல்யாணத்துக்கு கூட வரல. ஆமாம், நீ தான் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க, எங்களெல்லாம் ஞாபகத்தில் இருக்கானா நாங்கள்லாம். உனக்கு நான் ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீ மீட்டிங்கில் இருந்தப்பேன்னா இது நைட்டு கூட மீட்டிங்கில் இருப்பாங்களா? இங்கே நைட்னா அங்கே மார்னிங் தான், நான் தூங்க வேணாமா? நீ தூங்குறதுல இருட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா டே வந்து இப்படி என்ஹோவை பார்த்து நின்றுட்டுருக்காரு. என்ஹோ என்ன பண்ணியிருக்காரு, டேயை வந்து ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து வச்சு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ஹோ, போகம், டே 3 பேரும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்ஹோக்கும் டே ரொம்ப பிடிக்கும், டேயை லவ் பண்ணுறாரு, பட் இது டேக்கு தெரியாது. டே வந்து என்ஹோவை லவ் பண்ணவும் கிடையாது. போகம்க்கு என்ன சொல்லணும் அதே தான். இப்படியே வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 பொண்ணுங்க இருந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. டே வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு ஷர்ட், ஒரு மாதிரி டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு, இவர் வந்து பிளாக் கலரில் போட்டிருக்காரு என்ஹோ. அந்த 2 பொண்ணுங்களும் வந்து பக்கத்தில் அங்கே பாருடி அந்த கப்புள்ஸ் எவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக இருக்காங்கல்ல, நீ அந்த ரெட் கலர் அழகாக இருக்காண்டி, நீ அந்த பிளாக் கலர் அழகாக இருக்காண்டி, அது ரெட்டு எனக்கு, அப்போ அந்த பிளாக் எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து இந்த பக்கம் இப்படி சுற்றிட்டு அவர் இந்த பக்கம் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த 2 பொண்ணுங்களும் ஏதோ பேசிட்டு போதேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எட்டி பார்த்தா டே வந்து அவர் என்ஹோ வந்து டே அது மாதிரி பக்கத்தில் பிடிச்சி பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, இவன் ஏன் இப்படி பிடிச்சி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பிளாக் கலரும் அழகாக இருக்குடி, கையில் இருக்க டாட்டுவை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து எதையுமே கண்டுக்கல, என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட வந்து டேயோட ட்ராலியை வந்து லைட்டாக இடிக்கிறாரு. அது வந்து நேராக டே மேலேயே போய் படுதா. டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது ஜங்குக் நின்றுட்டு இருக்கும்போது என்ஹோ கிட்ட, என்ஹோ ஜங்குக், உன் ஹஸ்பண்டா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவர் பேசாமல் போயிடுறாரு, ஒன்றுமே கண்டுக்கல. டே இருந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து அவருக்கு திங்ஸ் வாங்குறதுக்கே நினப்பே இல்லை. அவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அங்கே நின்று ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து இவங்க 2 பேர் வந்து திங்ஸ் வாங்கிட்டு பில் போடலான்னு போகும்போது என்ஹோ வந்துட்டு டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, டே ஊர்லேருந்து வந்தல, அவங்க யாருக்கும் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரல, இப்போ நான் மட்டும் கிஃப்ட் வாங்காமல் போனேன்னா எனக்கு கொன்னே போடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நான் ஒரு கொஞ்சம் கிஃப்ட் எடுத்துட்டேன், நீ மற்றதை மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும், உனக்கும் சேர்த்து கிஃப்ட் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி, வாங்கிக்கலாம் எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இவருக்கு பின்னாடி அந்த ட்ராலி இருக்குது, அவர் எட்டி பார்க்கலான்னு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து வச்சுக்கும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரியுது. அப்படியே அது ஏன் பொண்டாட்டிடா, நானே இதெல்லாம் இன்னும் பண்ணுறதா, நீங்களாம் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி வயிறு எரியுது. ஆனால் வந்து டேக் அது எதுவும் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போய் சாப்பிட்டு இருக்காரு. வந்து ஜங்கு கிட்ட
ஜங்குக், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் என் ஃப்ரெண்டை கொஞ்சம் கிஃப்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டான்னு கேட்கும்போது டே ஜங்குக்கு வந்து வாயவே திறக்கல. டே இருந்துட்டு ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜங்குக், நீங்கள் வேணால் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் கேப் புக் பண்ணி வந்துடுறேன். கேப் எதுக்கு, நானே உனக்கு கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்ஹோ சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பில்லெல்லாம் போட்டுட்டு கார்க்குள்ளே போட்டு அந்த கார்க்குள்ளே வந்து ஒரு மாதிரி சீட்டை போட்டு குத்திட்டு இருக்காரு. ஏன்னா என் பொண்டாட்டி நானே அவளை ஹக் பண்ணவே இல்லைடா இது வரைக்கும், நீங்கள் என்னடா மாற்றி எல்லாம் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கார். இவங்க என்ஹோவோ டே என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஜங்குக்கு வந்து கையில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே வந்து அவர் பால்கனியில் நின்று சும்மா பார்த்துட்ருக்கும்போது என்ஹோவும் டேயும் வந்து காரில் இறங்கிட்டு டே சொல்கிறாரு, அதுதான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டே கிளம்பும்போது என்ஹோ வந்து டேயோட கையை பிடிச்சி பக்கத்தாடி இழுத்துட்டு டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ரிங் மாதிரி ஒன்று எடுத்துட்டு ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு டே கிட்ட கொடுக்கும்போது டே வந்துட்டு ரிங்கா நல்லா இருக்கு, யாருக்கு, அதில் என்ன எழுதியிருக்கு, டே எனக்கு எதுக்குடா, ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சு, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கியா, ஏன்டா இப்படி காசு செலவு பண்ணுற, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு நான் பண்ணுவேன், சரி கூட நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது டேக் காட்டுறாரு. அவர் கையில் ஆல்ரெடி மேரேஜ் ரிங் இருக்குது, சரி இந்த வேரில் நான் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டில் இருக்க வந்து ரிங் போட போகும்போது மேலேருந்து ஜங்குக்கு வந்து ஜூஸ் கேனில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகல, அப்படியே அந்த கேனை போட்டு ஒரு நசுக்கிறார். ஏன்டா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் என்னோட எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்ஹோ வந்து ரிங்கை போட்டு விட்டுட்டு ஐம் ரியலி சாரி, நான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வரக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு தெரியல, நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஓகே பேக் டு த ஸ்டோரி. அவர் ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரா, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து எப்பவும் போல் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டேக்குன்னு சொல்கிறார், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, கப் நூடுல்ஸ் வந்து ஊற்றிட்டு கப் நூடுல்ஸில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டே கேட்குறாரு, ஜங்கு கேட்குறாரு, ஆமாம் அது யார், ஓ அதுவா, அது என் ஃப்ரெண்டு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸான ஸ்டோரி கேட்டிங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். என்ன ஸ்டோரி, அது நான் மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், அவங்களோட கிளாஸ் டீச்சர் எங்களுக்கு மேக்ஸ் டீச்சராக வருவாங்களா, அந்த 2 பேர் எப்போ பார்த்தாலும் அங்கே மேம் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேக்ஸ் டீச்சருங்காட்டி எங்கள் கிளாஸ்க்கு வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்து திட்டுவாங்க. நான் மிடில் ஸ்கூலுக்கு ஹை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேர் என் கிளாஸு எனக்கு பின்னாடி டெஸ்கில் உட்காந்துருந்துருக்காங்க. எனக்கு தெரியல, மொதல் நாள் போயாச்சு, இப்படியோ நாங்கள் எல்லாம் வந்து ஒரே ஏரியா வரையா ஒரே ஊர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகினது தான். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், க்ளூவை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டாஃபோட டேபிளில் நின்று. அது என்னாச்சு, ஸ்டாஃபோட டேபிளில் கொட்டிடுச்சு. எங்கள் ஸ்டாஃப் அதை பார்க்காம வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் என்ன, ஃபேண்ட் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன, ஃபேண்ட் ஒட்டிக்கிச்சு, எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிச்சு, ஃபேன் கிழிஞ்சு, யார் ஓட்டினதுன்னு யார் வந்து இந்த மாதிரி கம்மா கொட்டி வச்சான்னு கேட்டாங்க. நான் வந்து என்னோடய டெஸ்க்கு கடியில் தான் க்ளூவே இருந்துச்சு, நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் அந்த க்ளூவை எடுத்து அவங்களோட டெஸ்க் கடியில் வச்சுட்டு செக் பண்ணும்போது அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு திட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்து கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ண விட்டாங்க. அப்போது அவங்கக்கிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியான விஷயம், அதெல்லாம் சொல்லி நாங்கள் நல்லா சிரிப்போம். நான் வந்து எனக்கு ஏதாவது மூட் அப்செட்டாக இருந்தாலோ இல்லை அவங்க 2 பேருக்கு ஏதாவது மூட் அப்செட்டாக இருந்தாலோ எங்களுக்கு 3 பேர்த்துக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து உட்காந்துப்போம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியில் இல்லைன்னா அங்கே தான் போய் தேடுவோம். சரி ஓகே, என் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, உங்கள் ஸ்டோரி சொல்லுங்களேன்,
நீங்கள் எப்படி அவங்கள பார்த்தீங்க? ஆமாம், முதல்ல உங்கள் பேர் என்ன?